ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் சுண்டக்காவோடைய பயன்லாம் பார்த்தோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு போட்டு வெடிச்சிட்ட பிறகு வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு 4 தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கிறது, தக்காளி 2 பொடியாக நறுக்கிறது போட்டுக்கோங்க. அப்புறம் சுண்டைக்காவை வந்து கல்லில் இடிச்சிட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற விதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பிஞ்சு விதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதனுடைய பாலை மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி கொட்டி எடுத்திங்கன்னா சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கோங்க. இதை வந்து சுட சுட சாப்பாட்டுக்கு போட்டு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே போகிற போக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.